அந்த இறப்ப கூட ஒரு அரசியல் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல திமுக நபர்கள்லாம் வந்து அந்த போஸ்ட் கீழெல்லாம் வந்து போயிட்டு கமெண்ட் பண்றது. தேவைதான் உனக்கு அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணின்னு. இது வந்து ஒரு அப்பட்டமான மட்டமான ஒரு மட்டமான அரசியல் அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ சவுக்கு சங்கர் வந்து தனியா இருக்காரு. அந்த குழந்தை வந்து அவங்க முதல் மனைவியோட பராமரிப்புல இருக்காங்க. இந்த சூழல்ல தான் அந்த குழந்தைய வந்து நேற்று அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. அதற்கப்புறமா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல என்னன்னா, குழந்தையும் என்னன்னா நம்மளும் நம்மளுடைய திறன்பேசி ஊடகத்துல இந்த போஸ்ட் கார்டு போட்டிருந்தோம். அதுக்கு கீழே வந்து கூட நிறைய பேரு இது கர்மா, அரசியல் செய்யறதுல அரசியலை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் திமுக. அதே ஒரு விஷயத்தை தான் யாரு என்னெல்லாம் பாக்குறது இல்ல, பாரபட்சமே இல்ல, போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. ஆட்சியில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த அட்டாக்கிங் மட்டும் விட மாட்டாங்க அவங்க. நீ என்ன வந்து பேசுறியா, நான் உன்னை வந்து நீ ஏதாச்சும் பண்ணுவேன் அந்த மாதிரி. பட் ஆனா இந்த கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே திமுக தொண்டர்கள். இல்ல அந்த கழக உடன்பிறப்புகள் பொழுது அந்த ஒரு உணர்ச்சிகளும் அந்த ஜீனும் வந்து இவங்க கிட்டயும் நிச்சயமா இருக்கும்னு தான் சொல்ல முடியும். இவங்களை மாற்ற முடியாது. ஏன்னா இவங்க உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் அழகாக்கவும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ரீல்வுட் போட்டோகிராஃபியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் புன்னகையில் எங்கள் புகைப்படம். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் யுவராஜ் ஜேடி. நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நேத்து பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரோட பையன் வந்து இறந்திருக்காரு. அந்த இறப்ப கூட ஒரு அரசியல் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல திமுக நபர்கள்லாம் வந்து அந்த போஸ்ட் கீழெல்லாம் வந்து போயிட்டு கமெண்ட் பண்றது. தேவைதான் உனக்கு அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணின்னு பார்த்தேன். நானும் அந்த கமெண்ட் எல்லாமே பார்த்தேன். இது வந்து ஒரு அப்பட்டமான மட்டமான ஒரு மட்டமான அரசியல் அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, சவுக்கு சங்கர் ஒரு பிரபல யூடியூபரா பத்திரிகையாளரா இருக்காரு. அவர் வந்து நல்லவரு கெட்டவரு அப்படின்றத தாண்டி திமுகவினர் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, தொழிலதிபர்கள் எல்லாம் மிரட்டி பணம் வசூலிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது முன்வைத்தாலும் அவர் வந்து நல்லவர் கெட்டவர் அப்படின்றத சட்டம் பார்த்து அவருக்கு தண்டனை கொடுக்கும். ஆனா திமுகவினர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு, அதையும் செய்யறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு கடந்த திமுக ஆட்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த திமுக அரசு பண்ணாங்க அப்படின்றத தமிழ்நாடு முழுக்க இல்ல, மற்ற மாநிலங்கள்ல இருக்கவங்க கூட பார்த்து இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு மற்ற மாநிலங்கள்ல சிரிச்ச காட்சி தான் கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்தது. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, தூய்மை பணியாளர்களை விட்டு, அரசின் ஊழியர்களா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை விட்டு அவர் வீட்டுல சாக்கடை வாரி இறைச்சதாகட்டும், அவங்களுடைய அம்மா இறப்பிற்கு கூட அவரை வந்து வர வைக்கிறதுல எத்தனை கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அந்த மன உளைச்சல்ல அவங்க அம்மா இறந்து போக கூட செய்தார்கள். இது எல்லாமே வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம நிறைய விஷயம் பார்த்திருப்போம். இவ்வளவு பண்ணியும் கூட எல்லாத்தையும் கடந்து வந்து எனக்கு இவ்வளவு செய்த திமுக குறித்து நான் பேசுவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டே இருக்காரு. பேச பேச மக்களுடைய ஆதரவு வந்து அவருக்கு இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர, திமுக மீதான அந்த ஒரு பிம்பம் தோலுரிக்கப்படுதே தவிர, அவருக்கு எந்த விதத்திலையும் அந்த வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியே தெரியல. இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல தான் கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா, மீம்ஸ், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவை திறந்தாலே வந்து இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டாரு, கேரளா ட்ரிப் போறாரு, திமுகவில் வந்து உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க, திமுகவே தோல்வி அடைஞ்சிருச்சு, இது எல்லா சந்தோஷமும் இது எல்லாமே வந்து சவுக்கு சங்கருக்கு தான் ஒரே கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி அவர் தொடர்பான அந்த மீம்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. இதை பார்த்து இதுவும் இல்லாம அந்த போலீஸ் ஆபீசர் அவர் கைதானப்போ போட்ட குத்தாட்டம்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தே அவருக்கு வந்து அது ஒரு கண்ணுப்பட்ட மாதிரி ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அந்த நிலையில தான் நேற்றைய தினம் அவருடைய 13 வயது மகன் வந்து உயிரிழந்திருக்காரு. இவர் குறித்து சொல்லணும் அப்படின்னா, நிலவுமொழி, அதாவது சவுக்கு சங்கர் அவர்களுடைய முதல் மனைவி நிலவுமொழி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க பிரிந்து பல வருடங்கள் ஆகுது. அந்த 13 வயது இப்போ உயிரிழந்த அந்த குழந்தை வந்து சிறு வயதா இருக்கும்பொழுது இவங்க பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கான அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், விவாகரத்து வாங்கிட்டாங்கன்ற மாதிரியும் நிறைய தகவல் சொல்லப்படுது. எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா முதல் மனைவியை பிரிந்து ஒரு சவுக்கு சங்கர் வந்து தனியா இருக்காரு. அந்த குழந்தை வந்து அவங்க முதல் மனைவியோட பராமரிப்புல இருக்காங்க. இந்த சூழல்ல தான் அந்த குழந்தைய வந்து ஸ்கூல்ல வந்து சரியா படிக்கல அப்படின்னு தலைமை ஆசிரியர் ஏதோ திட்டினதா சொல்லப்படுது.
அதனால அவங்க அம்மாவும் வந்து குழந்தைய ஏதோ கண்டிச்சதா, ஆஷா பேசுனதா சொல்லப்படுது. அதனால மன உளைச்சலான அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்துல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த குழந்தை குறித்து சொல்லணும்னா, ஒரு குழந்தைகளுக்கு இது போன்ற தற்கொலை எண்ணம் வருவது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த தற்கொலைனா என்னன்னு தெரியாத அளவிற்கு பேரண்ட்ஸ் வந்து வளர்த்துருக்கணும். ஆனா பேரண்ட்ஸே வந்து இப்படி ஆளுக்கு ஒரு மூலையா பிரிஞ்சிருக்கும் பொழுது, குழந்தை சரியான பராமரிப்பிலும், சரியான அந்த கருத்துக்கள கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னதான் அதுவும் இல்லாம இருந்தாலும் அந்த ம், 13 வயசு பையன் அவனுக்கு எப்படி அந்த கயிறு கட்டணும், ம். மேல ஏறணும் அப்பல்லாம் எப்படி அது அது தெரிஞ்சிருக்கும்னு குறித்தும் தெரியல. இன்னும் சரியான தகவல் எதுவுமே வராம இருக்கு. எப்படி அந்த குழந்தைக்கு இப்படி ஒண்ணு தோணுச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாரிலாம் இது போக போக இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் வரும் ம். அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நேற்று அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. அதற்கு அப்புறமா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல என்னன்னா, குழந்தையும் அந்த அவருடைய முன்னாடி இறந்த அவங்க அம்மாவும் வந்து ஒண்ணா இருக்க மாதிரி போட்டு, என் அம்மா வந்து அவன பார்த்துப்பாங்க. தேங்க் யூ அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை வைத்து தான் ஊடகங்களும் அதிகாரப்பூர்வமா உறுதி செய்தார்கள். இந்த குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவலை உறுதி செய்து நியூஸ்ல எல்லாம் பரப்பப்பட்டுச்சு. இந்த நியூஸ் வெளியிடப்பட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க சொன்ன அந்த விஷயம். இதுல கூட மட்டமான கேவலமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய திமுகவினருடைய ஒரு செயல். என்னன்னா நம்மளும் நம்மளுடைய திறன்பேசி ஊடகத்துல இந்த போஸ்ட் கார்டு போட்டிருந்தோம். அதுக்கு கீழே வந்து கூட நிறைய பேரு இது கர்மா, நீ என்ன செஞ்சியோ அது உன் குழந்தைய தாக்கிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நீங்களும் நிறைய மீடியால பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் அது குறித்து கூட பேசியிருந்தாங்க. இது இவ்வளவு கேவலமா இருக்கு, அந்த குழந்தையோட இறப்புல கூட நீங்க இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பேசி போட்டதை நம்ம பார்த்திருந்தோம். எனக்கு தெரிஞ்சு திமுக நபர்னாலே அந்த அந்த எப்படி எப்படி என்ன பேசுறதுனே தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு கட்டி விடணும் அவ்வளவுதான். அரசியல் செய்யறதுல அரசியலை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் திமுக. அதே ஒரு விஷயத்தை தான் யாரு என்னெல்லாம் பாக்குறது இல்ல. ம். பாரபட்சமே இல்ல. போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. எப்படி ஆட்சியில இருக்கும் பொழுது சவுக்கு சங்கரை போட்டு அடித்தார்களோ அதே போல இந்த நிலையை இப்போ தொடர்ச்சியா வந்து சவுக்கு சங்கருக்கு ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். இப்போ உதயநிதி கைது செய்யப்பட்டதாகட்டும், செந்தில் பாலாஜியோட கைதிற்கு முன்முனைப்பு காட்டிட்டு இருக்கிறதாகட்டும், திமுகவோட தோல்வி, இது எல்லாமே சவுக்கு சங்கர் பேசின ஒவ்வொரு வீடியோவுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி தான். அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுகவினர் அவரை எப்படி பழி வாங்குறது, இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்சியும் கிடையாது, கையில அதிகாரமும் கிடையாது, எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாம இப்ப இதை வைத்து அரசியல் செய்யறதுக்காக நீ செஞ்சதெல்லாம் உன் குழந்தைய தாக்கிருச்சு, திமுக காரன் பாவம் சும்மா விடாது அப்படி இப்படின்னு போடுறதெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கே கேவலமானதா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு தந்தை அவரு. அந்த ஒரு தந்தை என்னும் பொழுது குழந்தை மீதான பாசம் இருக்கும், அவருக்கும் உணர்வுகள் எல்லார போலதான் இருக்கும். அவர் உங்களை குறித்து பேசுறாரு, உங்களுடைய எதிரி அப்படின்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி குழந்தையோட விஷயத்துல கூட மட்டமான அரசியல் பண்ணிட்டு, அரசியலே கிடையாது இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஆபாச அருவருக்கத்தக்க செயல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒருத்தவங்கள பிடிக்கலன்னா அவங்கள என்னென்ன வேணாலும் பேசலாம். அந்த மாதிரி இருக்குது இது. விமர்சனம் பண்றாங்கன்னா சவுக்கு சங்கரை விமர்சனம் பண்ணலாம். இப்ப இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தெரியும். ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, இப்போ விட்டதுக்கு அப்புறமும் சரி, ஆட்சியில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த அட்டாக்கிங் மட்டும் விட மாட்டாங்க அவங்க. இப்போ நீ இந்த என்ன வந்து அட்டாக் பேசுறியா, நான் உன்னை வந்து நீ ஏதாச்சும் பண்ணுவேன், அந்த மாதிரி விட்டா ஆள் இறக்கி கூட கொலை பண்றதுக்கு கூட இல்ல அந்த தயாராகிடுவாங்க. முயற்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அவரே வந்து சொல்லுவாரு. சிறையிலே எனக்கு வந்து நிறைய கொலை முயற்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. கூலிப்படைய ஆமா. வச்சு என்ன தாக்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த தூய்மை பணியாளர்களை வைத்து அவருடைய வீட்டுல இது போன்ற அந்த சாக்கடையை தெளிச்ச அந்த காட்சிகள் எல்லாமே கூட தூய்மை பணியாளர்களை தாண்டி கூலி படை நபர்களும் அந்த கூட்டத்துல இருந்தாங்க ஆமா. அப்படின்னு அப்பயே பாதி பேர் சொல்லப்பட்டுச்சு. கூலிப்பட, பாதி பேர் தூய்மை பணியாளர் கூட தூய்மை பணியாளர் இல்ல. ம். அவங்க வேற ஒருத்தவங்க. அந்த Dress மட்டும் தான் போட்டுன்னு இருக்கிறான். அப்படி கூட ஒரு பிரச்சனை பேசப்பட்டுச்சு. அப்ப இந்த முயற்சிகள்லாம் அவங்க அப்பயே எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் புதுசா ஒண்ணும் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம கிட்ட பவர் இருக்கு எல்லாம்னு சொல்லிட்டு. இப்ப பவர் இல்ல. என்ன பண்ணாலும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம். நம்ம இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் இப்ப ஒண்ணு ஒண்ணா வெளில வந்துன்னு இருக்குது. அது கூட தாங்க முடியாம திரும்பியும் வேற ஏதாச்சும் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு திமுக நபர்கள்லாம். இன்னொரு விஷயம் குறிப்பா திமுகவினர் குறித்து சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாவோ, கருத்தியல் ரீதியாவோ ஒருத்தர்கிட்ட மோதவே தெரியாது. இவங்களுக்கு வந்து பண்பட்ட அரசியலும், மாண்புமிகு அரசியலும் செய்யவே தெரியாது. அதற்காக இவங்க வந்து கையில எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமா என்ன இருக்குன்னா, அவதூறு பரப்புதல். ஒரு கேவலமான விஷயத்த தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சித்து பழகுவதே இவங்களுடைய அரசியலா வந்து கடந்த அண்ணாவுடைய காலத்தை தாண்டி கலைஞர் காலம் எப்ப தொடங்குச்சோ அப்பத்துல இருந்து இந்த அர்த்தமற்ற ஆபாச விமர்சனங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விமர்சனங்களும் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. இப்ப திமுகல அவங்க தாத்தா, அவங்க அப்பா, இப்ப உதயநிதி, இதுக்கப்புறம் வரவங்க கூட அப்படிதான் இருப்பாங்க. பட் ஆனா இந்த கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே திமுக தொண்டர்கள்.
இல்ல அந்த கழக உடன்பிறப்புகள் பொழுது அந்த ஒரு உணர்ச்சிகளும் அந்த ஜீனும் வந்து இவங்ககிட்டயும் நிச்சயமா இருக்கும்னு தான் சொல்ல முடியும். இவங்களை மாத்த முடியாது. ஏன்னா இவங்க இப்போ தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழின்னு சொல்லுவாங்க. இப்போ தலைவர் திமுக எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களே முதல்வர் குறித்து ஆபாசமா விமர்சனம் வைத்து அவர் வந்து கைது செய்யப்படும் பொழுது அப்ப தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? இதே போலதானே இருப்பாங்க. இவங்களை கண்டிக்கக்கூடிய அந்த மாண்பும் அந்த அருகதையும் கூட தலைவரா இருக்கவங்களுக்கு இல்ல. கேட்டா தொண்டர்கள் என்ன கேட்பாங்க? தலைவரை நீங்களே அப்படிதானே பேசுனீங்க அப்படின்னா அவங்க மூஞ்ச எங்க எடுத்துட்டு போய் அவங்க வச்சுப்பாங்க? அது கூட கேட்க மாட்டாங்க. கீழே வந்து ஆன்னு கத்தி நிக்கிறாங்க. என்னன்னா அந்த திரிஷா மேட்ரு அந்த அந்த விஷயத்துல கூட திரிஷான்னு கத்திட்டு அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் கூட கத்தி கூச்சல போடுறாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சோ சூப்பர். தலைவர் தவறா பேசினா அதை கேட்கறதுக்கு தொண்டர்களும் அங்க சரியா இல்ல. தொண்டர்கள் தவறா பேசுவதை கண்டிக்கிற இடத்துல அந்த தகுதியோட தலைவர்களும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அந்த கழகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே. இப்போ வந்து தாவேக்காவை அவங்க விமர்சித்து பேசுறதுல ஆகட்டும், இல்ல தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மக்களை, அதாவது வாக்காள பெருமக்கள்னு சொல்லுவாங்க, அந்த வாக்காள பெருமக்களையே வந்து தற்குறிகள் தற்குறிகள்னு தொடர்ந்து புலம்பிட்டு இருக்கிறது மூலமாவே மக்கள் கிட்ட ஒரு பெரும் வெறுப்பை வந்து இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாம இன்னுமே இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு நபருடைய துக்கத்துல கூட இவங்க போய் அரசியல் பண்ணும் பொழுது, சவுக்கு சங்கர் ஆல்ரெடி அவங்க அம்மாவை இழந்ததுலயே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான பிம்பம் உருவாயிருச்சு. இது இல்லாம இவருடைய மகனுடைய இழப்பிலும் கூட இவங்க அரசியல் பண்றது பாத்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ல திமுகவிற்கு எந்த மாதிரியான அழிவு வரப்போகுது, இந்த கட்சி எப்படி எழுந்துக்க முடியாம போகுது அப்படின்றது இப்பவே கண் முன்னாடி காட்டக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாஷ் அவுட். ஆமா தலைவர் செல் இந்த ஆக்ஷன் வந்து இதோட நின்றாது. இதற்கப்புறம் வரக்கூடிய திமுக ஒவ்வொரு தேர்தல், இடைத்தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் எல்லாத்துலயுமே இந்த ஆக்ஷன் வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்க போது, இவங்களை பெரிய பாதிப்புக்குள்ளாக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்ப உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இப்ப இடைத்தேர்தல் வருதுல அதுல காட்டுவோம் உங்களோட ஆட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, என்ன சொல்லுவாங்க ஆசை அறுது மோகம் 30 ஆசை அந்த மாதிரி ஒரு டாபிக்ல ஒரு பின்பத்துல எது கொண்டு ஆசை, போயிருக்காங்க. எது மோகம், இன்னமும் ஆட்சியை இழந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய மோகம் யாருக்கு குறையாம புலம்புறாங்க. கல்யாண வீடுகள்ல கூட போய் யாரெல்லாம் அழுகுறாங்க அப்படின்றத மக்களும் பார்த்துட்டே இருக்காங்க. மக்கள் அதற்கான பதில்களை இடைத்தேர்தல்ல, உங்களை ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதியில கூட வெல்ல முடியாமல் ஆக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு வந்து இந்த மக்கள் தற்குறிகளா இல்ல அந்த உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவங்களா அப்படின்றது நிச்சயமா தெரியும். ஆமா ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம் அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த டாபிக்ல நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம இதுமாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.